Welcome to UPSC Vinod. ஸோ நம்ம சேனலில் மெயின்ஸ் PYQs அண்ட் ப்ரிலிம்ஸ் PYQs ஆஃப் UPSC தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மெடிவல் இந்தியா கொஷின். ஸோ மெடிவல் இந்தியாவோட 2023 கேட்கப்பட்ட மெயின்ஸ் கொஷின். ஸோ எப்பயுமே ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியாவை பொறுத்தவரையும் நமக்கு கொஷின்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் வரும். ஸோ அந்த சேலஞ்சிங்கான கொஷின்ஸை நமக்கு தெரிஞ்ச பேசிக் NCERT கண்டென்ட்டை வச்சு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நாம் இன்னைக்கு காட்ட போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின், what were the major technological changes introduced during Sultan period? How did those technological changes influence the Indian society? ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மெடிவல் இந்தியாவை பொறுத்தவரையும் நம்ம எந்த மாதிரி சிலபஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சல்தானேட்ஸ். ஸோ டெல்லி சல்தானேட்ஸ்க்கு அப்புறம் முகல்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போது நம்ம ஹிஸ்ட்ரியாக தான் படிச்சிருப்போம். பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். ஸோ ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக எந்தெந்த டைனாசிட்டியில் என்னென்ன டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறத கண்டிப்பாக படிச்சிருப்போம். பட் இந்த மாதிரி கொஷின் வரும்போது தான் அதை அங்கேருந்து பிக் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மெடிவல் இந்தியாவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இஸ்லாம் அரைவ்ட் இன் இந்தியா டியூரிங் அ பீரியட் விகரஸ் இன்டலெக்சுவல் பேஸ் ஆஃப் இஸ்லாம் சிவிலைசேஷன் had hardly conducted. ஸோ ஆக்சுவலாக இஸ்லாம் அப்படிங்கிற கான்செப்டே அதோட ஸ்ப்ரெட் சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600s அந்த பீரியடில் ஆரிஜின் ஆகிட்டு, ஸோ அப்படியே ரேப்பிடாக அடுத்த 300 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 AD வந்து இந்தியாவுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ பேட்டில் ஆஃப் தாரின் 1191, பேட்டில் ஆஃப் தாரின் 2 1192. ஸோ இது ரெண்டு பேட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிக் கல்ச்சர் வந்து இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு முக்கியமான பேட்டிலாக இருந்துச்சு. மீன்ஸ் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா the Arab world had inherited the knowledge from Greece, Chinese, Indian civilization. So, and its own innovation. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோட யூனிக்னஸ் அப்படின்றத தாண்டி அது எந்தெந்த வழியாக ட்ராவல் ஆகி வருது, எந்தெந்த சிவிலைசேஷனோட கான்டாக்ட் ஆகுதோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புத்திசம் வந்து இந்தியாவிலேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் நார்த் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் புத்திஸ்ட் கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்கோ ரோமன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் ஒரு கல்ச்சர் டெவலப் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது எந்தெந்த ஜாகிரபிக்கல் ரீஜனில் ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்தந்த ஜாகிரபிக்கல் ரீஜனோட நேட்டிவ் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். The Arab world had inherited the knowledge from Greece, Chinese, Indian civilization and its own innovation. Delhi Sultanate establishment, India scholars and learn Persia, Arabic, assimilation, extensive corpus of knowledge. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ டெல்லி சல்தானேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து டெக்னாலஜியும் கொண்டு வந்தாங்க, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து நாலேஜும் கொண்டு வந்தாங்க. அதே டைமில் இந்தியன் ஸ்காலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலேஜை வந்து அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஷியன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க, பர்ஷியன் லிட்ரேச்சரும் இந்தியாவில் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அரபிக் லாங்குவேஜும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜ் அண்ட் இந்தியன் நாலேஜ் ப்ளஸ் பர்ஷியன் லாங்குவேஜ் அண்ட் பர்ஷியன் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அசிமுலேட் ஆகும்போது அது வந்து ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுத்தது. ஸோ திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் மெடிவல் இந்தியா. ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டியூரிங் மெடிவல் இந்தியாவில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜராக எல்லாருக்குமே வந்து ஒரு தாட்ஸ் இருக்கும். என்ன தாட், அப்படி என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிவல் இந்தியாவில் டெவலப் ஆச்சு. நிறைய நமக்கு வந்து ஏன்ஷியன் இந்தியாவை பொறுத்தவரையும் ஆரியபட்டா, பராஹமிர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க, மெடிசன்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. பட் மெடிவல் இந்தியாவில் அப்படி என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருந்தது? ஸோ கொஷின் இந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே, மீன்ஸ் எக்ஸாமினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினை செட் பண்ணும்போது இந்த மாதிரி சேலஞ்சஸ் கண்டிப்பாக ஒரு காமனர் ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ப்ராப்பராக சிலபஸை மட்டுமே தெரிஞ்சவங்க இதை எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்றது பாருங்கள். ஸோ மேஜர் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் சுல்தான் பீரியட். வழக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிடறோம். ஃபர்ஸ்ட் வந்து கொஷினோட ஃபர்ஸ்ட் என்னது, மேஜர் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் டியூரிங் சுல்தான் பீரியட், ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்னது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் இந்தியன் சொசைட்டி. இன்ஃப்ளூயன்ஸ் த இந்தியன் சொசைட்டி, அதே தான் அந்த டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் எப்படி இந்தியன் சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள், கொஷினில் கொடுத்துருக்கிறத அழகாக ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிடறோம். ஸோ நமக்கு எக்ஸாமினர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஷின் அவரே வந்து டிவைட் பண்ணி கொடுத்ததுனால நமக்கு ஈஸியாக போச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள ஆர்டர் எப்படி நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனாஸ்டி வைஸாக ஸோ ஈஸியாக வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ டைனாஸ்டி வைஸ் மம்லக்
ஆர் ஸ்லேவ் டைனாசிட்டி, மம்லக் டைனாசிட்டி. ஸோ 1206 to 1290. ஸோ ஐபக் பீரியட். ஸோ மிலிட்ரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் அவங்க வந்து டர்க்கிஷ் பவ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஹார்ஸ் பேக் ரைடிங். ஆக்சுவலாக ஹார்ஸஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் மெடிவல் பீரியடில் தான் வந்து நம்ம அதிகமாக வந்து இதை பார்ப்போம். ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஹார்ஸ் பேக் ரைடிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு வந்து மம்லக் டைனாசிட்டியிலிருந்து வந்திருக்கும். ஸோ ஐபக் பீரியட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜி. ஸோ இல்துமிஷ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் காயின் அண்ட் காப்பர் காயின், டக்கா அண்ட் ஜிட்டால், டன்கா அண்ட் ஜிட்டால், இது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க, மெயின்ஸ்லையும் கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் வந்து என்ன பண்ணுவார்னா சில்வர் டக்கா அண்ட் காப்பர் ஜிட்டால் வந்து என்ன பண்ணுவார்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இது வந்து மெட்டலர்ஜி. ஈஸியாக பாருங்க, மிலிட்ரி, மெட்டலர்ஜி, ஆர்கிடெக்சர் சொல்லவே தேவையில்லை. அதாவது மெடிவல் இந்தியா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சருக்கு பேர் போன ஒரு விஷயம். ஸோ ஆர்க் அண்ட் டோம் மெத்தட் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மினாரெட்ஸ் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடாப்டேஷன் ஆஃப் இவாஸ் இவாஸ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுவுமே அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து குதுப் மினார். ஸோ குதுபுதீன் ஐபக், அது ஆக்சுவலாக குதுப் மினார் அப்படிங்கிறது ஒரு ஹிந்து டெம்பிளோட கன்வர்ஷன் தான். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து குதுபுதீன் ஐபக் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அதை இல்துத்மிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் எலிமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணுவார். ஸோ கடைசியாக ஃபெரோசா துக்ளக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றோம். ஸோ அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணும்போது அந்த பீரியடில் வந்து இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ரானமர்ஸ் யாரும் குறிப்பிட்டு நேம் சொல்கிற மாதிரி மம்லக் டைனாசிட்டியில் கிடையாது. ஸோ பட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சில எவிடன்சஸ் கொடுக்கலாம். அதுக்கடுத்து கில்ஜி டைனாசிட்டி, சேம் மிலிட்ரி. ஸோ மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டட் ஆர்ச்சரி. ஸோ மவுண்டட் ஆர்ச்சரி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து ஆர்ம்ஸ் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ கில்ஜியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப மிலிட்ரி டிசிப்ளினில் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்லேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பார். கில்ஜி அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் மிலிட்ரி டிசிப்ளின்ஸ், இதுதான் வந்து கில்ஜி கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைனஸ்ட் திங். ஸோ ஆர்கிடெக்சர், செல்ஜுக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ அதே நேரத்தில் வந்து ரெட் சாண்ட்ஸ்டோனை வந்து இவர் யூஸ் பண்ணார். மார்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாமிக் இன்வேஷன் அப்படிங்கிறத தாண்டி இஸ்லாமிக் இன்வேஷன் இந்தியாவுக்கு கொண்டு வந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா மார்டர்னா கலவை, பைண்டிங் ஏஜென்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைண்டிங் ஏஜென்ட் வந்து பெருசாக இந்தியன் ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியன் ஆர்கிடெக்சர் எடுத்தாலுமே இன்டர்லாக்கிங் பேட்டர்ன், ஸ்டோன், இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். பட் மார்டர் கலவை. ஸோ ஒன்றும் இல்லை, மார்டர்னா இப்போ நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அப்போ வந்து அந்த பீரியடில் இருந்தக்கூடிய லைமோட ஒரு கெமிக்கல் சேர்ந்து பைண்டிங்காக ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் மேலே வச்சா பைண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மார்டர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சல்தானேட்ஸ் தான். ஸோ அது வந்து கில்ஜி டைனாசிட்டியில். ஸோ அதுக்கடுத்து பேப்பர். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிரி ஃபோர்ட், அலாய் மினார் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்பிள். ஸோ சிரி ஃபோர்ட். ஸோ அதுக்கடுத்து பேப்பர். ஸோ பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் தான் அந்த நாலேஜ், ஸ்ப்ரெட் ஆஃப் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. அமீர் குஸ்ரோ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அமீர் குஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கில்ஜி டைனாசிட்டியில் இருப்பார் 1289. ஸோ அந்த பீரியட் வந்து பேப்பர் இன்ட்ரடியூஸ் ஆனதுனால லிட்ரஸி ரேட் வந்து லிட்ரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தடாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இரிகேஷன், பர்ஷியன் வீல் டெக்னாலஜி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பர்ஷியன் வீல் டெக்னாலஜி இந்தியா கொண்டு வந்தது மூலமா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து துக்ளக் டைனாசிட்டி. ஸோ துக்ளக் டைனாசிட்டி அப்படின்னாலே எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ டோக்கன் கரன்சி, மெட்டலர்ஜியை பொறுத்தவரை டோக்கன் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சரில் ஆக்சுவலாக ரெட் சாண்ட்ஸ்டோன் வந்து கில்ஜி டைனாசிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் ரெட் சாண்ட்ஸ்டோன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்கிறதுனால அங்கே நாம் எதுக்கு காஸ்ட்லியாக இருக்கிற விஷயத்தில் வந்து பில்டிங் கட்டணும், நாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற சீப்பான விஷயத்தை வச்சு ஸ்ட்ராங்கான பில்டிங் கட்டலாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவார், துக்ளக் என்ன பண்ணுவார், கிரே சாண்ட்ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர் ஸ்டைல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை, பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டுறதுக்காக இதுதான் பேட்டர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேட்டர் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னா துக்ளக் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலயமா சிட்டி வந்து துக்லகாபாத் அப்படிங்கிற சிட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து லோடி டைனாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர்.
ஸோ நமக்கு ஃபேமஸாக லோடி டைனாஸ்டின்னு எடுத்த உடனே நமக்கு தெரிஞ்சது வந்து லோடி கார்டன். ஸோ அதுக்கு அடுத்து டபுள் டோம் மெத்தட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டோம் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோம் கட்டிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து ஒரு டோம் கட்டுவாங்க. ஸோ அந்த டோம் கடைசியாக உள்ள இருந்து ஃபைன் பண்ணி எடுக்கும் போது நமக்கு வந்து எப்படி ரிசல்ட் ஆகும் அப்படின்னா டபுள் டோம் மெத்தட் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து டபுள் டோம் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமாவே பில்டிங்க்கு வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டர் பவ். ஸோ ஆக்சுவலாக துன்னி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக மீன்ஸ் ஜென்ரல் சர்ச்சில் கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ கார்டர் பவுஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அந்த பீரியட்ல கொண்டு வந்த ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோடி பீரியட்ல, லோடி டைனாஸ்டி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மேஜர் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட். அந்த டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே அந்த சொசைட்டியில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வந்துச்சு, சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிட்டிசன், ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் தான். சிட்டிசன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அந்த பர்ஷியன் வீல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அவரோட அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆச்சு. அதுக்கடுத்து செக்யூரிட்டி, அதாவது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலூர்ஜியில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்ததுனால பவுஸ் அண்ட் ஆரோஸை தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெட்டலர்ஜிக்கல் டெக்னாலஜிஸ் கொண்டு வந்ததுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரஸி ரேட், பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால லிட்ரஸி ரேட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்து ஆர்டிஸ்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்மேன். ஸோ இவங்களுக்கு வந்து அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் வெரைட்டிஸ், குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுக்க முடிஞ்சது. ஸோ எதுலன்னா மெட்டலர்ஜி அண்ட் டெக்ஸ்டைல்ஸில். ஸோ அதுக்கு அடுத்து வந்து டெக்ஸ்டைல் பூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ல நடந்துச்சு. நெக்ஸ்ட் மிலிட்ரி பர்சனல்ஸ். ஆக்சுவலாக மிலிட்ரி நம்ம இங்கேயே பார்த்தோம். ஆக்சுவலாக மிலிட்ரியில் நிறைய இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்ததுனால அங்கே செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் இன்க்ரீஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ். அடுத்து ஸ்காலர்ஸ் அண்ட் ஹாக்கிம்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா யுனானி அப்படிங்கிற ஒரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மெடிசன் சிஸ்டம் இல்துத்மிஷ் பீரியட்ல தான் யுனானி அப்படிங்கிற ஒரு மெடிசன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் மீன்ஸ் அவர் வந்து கொண்டு வந்தார். அதுக்கடுத்து ட்ரேடர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக டக்காய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்பவுமே வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய மீன்ஸ் வழிப்பறி கொள்ளையர்கள். ஸோ கில்ஜி பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த டக்காய்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணாங்க. அது மூலிமா ட்ரேடர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி வந்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ரூலர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ டெல்லி சல்தானேட் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு ரூல் தான். ஸோ கன்சாலிடேஷன் ஆஃப் பவர் வந்து அங்கே இருந்தது. எக்கனாமிக்கல் க்ரோத்துமே இருந்துச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்னன்னா சிம்பிள், அதாவது இதெல்லாம் டெக்னாலஜிஸ், இதெல்லாம் அதோட ரிசல்ட், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ மம்லக் டைனாசிட்டி, கில்ஜி டைனாசிட்டி, துக்ளக் டைனாசிட்டி, லோடி டைனாசிட்டி. ஸோ மிலிட்ரி, ஆர்கிடெக்சர், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர். மீன்ஸ் மேஜராக மிலிட்ரி அண்ட் ஆர்கிடெக்சர் தான். ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸியாக அட்ரஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டேபிளர் காலம் போட்டு அட்ரஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இதுக்கு இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணி ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். அதுக்கு இந்த கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு மீன்ஸ் இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது என்ரிச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் வியூஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரையும் இந்த ஃப்ரீ இனிஷியேட்டிவ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் யூபிஎஸ்சி பேட்டர்னில் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸும் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மீன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். தேங்க்யூ.